அங்கே ஜல்மஹல் ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ட்ரோன் விட முடியாதுங்க. நான் ட்ரோன் பேக் வேறு தூக்கிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாக வந்து ஃபோர்ட் சைடு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிங்க வந்து அவங்கள தாக்கிறதுக்காக இந்த இவ்வளோ பெரிய ஒரு கெனான் சைனா போக முடியல, கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ராஜஸ்தான் வாங்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வணக்கம் மக்களே, ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் அரவிந்துங்க. பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துட்ருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நஹர்கராக் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் சாப்பிட்ருக்கே இல்லை ஃபோனை வாங்க வர வழியில் மேடம் போயிட்டு மக்களோட இந்த ராஜஸ்தான் மக்களாக சேர்ந்து பூந்தி, காரா பூந்தி, குல்ஃபியெல்லாம் வாங்க போனாங்க. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஜல் மந்திர், ஜல் மஹால்னு சொல்லிட்டது. ஸோ அதை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ஜண்டர் மண்டர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது வியூவு. இது ஒரு வியூவுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம் மேலே ஏறணும். இப்போ இந்த பக்கம் பேக் சைடு, அதாவது எது பேக் சைடு எது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரில, மெயின் ரோடு இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை கொடுங்கள் மக்களே. செம்மப்பா வியூ ஒன்று வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஜல்மஹல் ஆக்சுவலாக இங்கே வந்து நிறையா இடத்துல நம்ம வந்து ட்ரோன் விட முடியாதுங்க. நான் ட்ரோன் பேக் வேறு தூக்கிட்டு வந்துட்டேன், செல்லக்குட்டியை தாக்ஷியாவை. ஆனால் ட்ரோன் எங்கேயுமே விட முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் அந்த மாதிரி இடமா இருக்குது இதெல்லாம். லெட்ஸ் see, ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம ட்ரோன் விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் விடலாம். Come and set me free. ஜெய்கர் ஃபோர்ட் பக்கத்து பக்கத்திலே ஃபோர்ட் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஃபோர்ட்டு, அங்கே ஒரு ஃபோர்ட்டு. ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த பக்கம் ஒரு ஃபோர்ட்டு போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ட்டு, பிங்க், ஃபுல் பிங்க் இருக்குது. லங்கூர் குரங்கு. எருக்குட்டி போ, எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பெர் பர்சனுக்கு வந்து 150 ரூபாய். அங்கேயாவது 52 ரூபாவில் முடிஞ்சு 150 ரூபா. வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பார்க்கிங்க்கு. ஓகே, வண்டிக்கு 20 ரூபா பார்க்கிங். கைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் வேணான்ட்டோம். ஜெய்கர் ஃபோர்ட்டுங்க, பெர் ஹெட்டுக்கு வந்து 150 ரூபா கணக்கு. இதுதான் நான் வந்து ஆம்பர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் நிறைய லங்கூர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. உள்ளே போனால் தெரிஞ்சு போயிடும். என்ட்ரன்ஸில் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து அந்த காலத்தில் வந்துருப்பாங்க போல ராஜாக்கள்லாம். அப்படியே உள்ளே போனோம்னா தேங்க்யூ 1976 में பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது இந்த ஃபோர்ட்டு. நீங்கள் தான் வழிகாட்டி எங்களுக்கு இன்றைக்கி. சொல்லுங்கள் கைடு 250 ரூபா. அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை இந்த கைடுக்கு. ஜெய்வான் கெனான். குண்டு போட்டு சுடுவாங்களா? கைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவன் டைமிங்க்கு அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரிலாக்ஸ்டாக வரலாம் அப்படின்றதுக்காக தான் வரோம். அவன் ஹிந்தியில் சொல்லுவான், அதை நம்ம வந்து அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம பார்த்தே புரிஞ்சுக்கலாம்.
இல்லை இது இங்கே வேலை செய்கிறவனுங்க இந்த கைடு இவனுங்க தான் இருக்கும். கார்லாம் வந்தாங்களே. காரில் வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கெனான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையானது. அங்கே நேராக போகிறாங்க பாருங்கள் ஃபாரினர்ஸு. அவங்ககிட்ட கேட்டாங்க. அவன் வந்து நான்லாம் கைடெலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். 1000 வருஷம் பழமையான ஃபோர்ட்டுங்க இது. இங்கே பாரு இங்கே பாரு போயிடலாம். ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ தாங்க இருக்குது. ஏதோ 600-700 வருஷம் ஆச்சாம்மா இது கட்டி முடிக்கிறதுக்கே. இப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு. சே, அந்த காலத்தில் ஃபங்க்ஷனிங்கில் இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படியே இங்கேருந்து ராஜா ராணி இல்லை அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் வருவாங்க. அப்படியே வந்து கீழே போகிறதா இருக்கட்டும், அந்த பக்கம் போய் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்ல இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டில். இருக்கிற வால் ஒன்று தெரிய சைஸையும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இவ்வளோ தூரம். இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 அடி இருக்கும் போல இருக்கு. 2.5-3 அடி இருக்கும் போல. 2 அடி இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர். என்ன இருக்கு? என்ன கழுதை கணக்குது? அங்கே கிளி 3 பறந்துட்டு இருக்கு. ஏன் கழுதை கணக்கிற மாதிரி சவுண்ட் வந்து பக்கத்துல இருந்து டிஃபரெண்டா ஒரு பேர்ட் மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு இல்ல போ. சவுண்ட் இல்ல. உனக்கு நேச்சுரல் சவுண்ட் இது பண்ணி உனக்கு ரெக்கார்ட் பண்ணி உனக்கு நல்ல வியூஸ் வாங்கி கொடுக்கலாம் உனக்கு. ஏப்ரா இதுதாங்க அவங்க சொன்னாங்க பெரிய கெனான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அக்ஷய பாத்திரமா அதுல போடு ஏதாவது வரும் உனக்கு. நிறைய வரும். எவ்வளோ பெரிய கெனான்னு பார்த்தீங்களா? என்ன குட்டி இதில் பாம்பு போட்டால் ஒரு ஊரே அழிஞ்சிடும் போல இருக்கே, அவ்வளோ பெருசு இருக்கு. இந்த பக்கம் பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து ஃபோர்ட் சைடு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிங்க வந்து அவங்கள தாக்கிறதுக்காக இந்த இவ்வளோ பெரிய ஒரு கெனான், இந்த ஒரு பீரங்கி குண்டை வந்து வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி குண்டில் வந்து போடுறதுக்கே கிட்டத்தட்ட 100 கிலோ பவுடர் தேவைப்படுமா. யானை வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம் இது எப்பயுமே. அவ்வளோ ஹெவியான ஒரு பீரங்கி இது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே குண்டு போடுவாங்களாம். அவர் அங்கே ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், ஜல் மஹால் அங்கே தெரியுதா? ஆக்சுவலாக இங்கே வந்து எதிரிங்கள்லாம் இப்படி வரும்போது இங்கேருந்து குண்டு போடுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பிரமாண்டமாக தான் இருக்குங்க. இந்த பக்கம் இறங்குறதுக்கு வழி இருக்குது. இப்படி பாருங்கள், அப்படியே இப்படி இறங்கி நம்ம அந்த செவில் மேலேயே போகலாம். செவில் இல்லை, செவில் இது. அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கோம். ஏதோ தண்ணி சேமிக்கிற டேங்க் மாதிரி தான் இருக்குது. உள்ள கதவுலாம் வச்சுருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்ட் பிரிசனாக கூட இருக்கலாம். என்ன போட்டிருக்காங்க போர்டில்? டேங்கான்னு தான் போட்டிருக்காங்க. 200 ரூபாயாங்க 2 பேருக்கு. ஒருத்தருக்கு 100 ரூபாய் கணக்கு. நான் சொன்னல இது வாட்டர் டேங்க் தான் குட்டின்ட்டு. 52 ஃபீட் வைடாக, 27 ஃபீட் டீப், 61 ஃபீட் லென்த். எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா? அந்த காலத்துலேயே வந்து வாட்டர் வந்து சேமித்து வச்சுருக்காங்க பாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓ, பிரசன்ட் மாதிரி பொது பார்க்குட்டி உள்ளார. கீழே அந்த ரைட் சைடு போனால் ஃபுல்லாக டேங்க் இருக்கும் போல இருக்குது.
ஃபோர்ட்டுக்குள்ளாரியே என்ட்ரு ஆகலை. அதுக்குள்ளே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஃபோர்ட் அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதை கெனான் மட்டும் தான் பார்த்தோம். இனிமேல் தான் பாரு மெயினான ஃபோர்ட்டிங் இருக்குது. சாப்பிட போகிறேன் நான். சாப்பிட போறியா? ஆமாம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு அங்கே பாரு பக்கத்தில் சாப்பிட்றியா? ஜெய்கார் ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு? ஜாஸ்தி குவாலிட்டி ரொம்ப கம்மிங்க பாரு. பீஸ்ஃபுல்லாக அவங்க இது பீஸ்ஃபுல்லாக. ஆனால் ஜீரா ரைஸில் பட்டாணி போட்டு கொடுத்த மாதிரி 160 ரூபா. இதான் என்ட்ரி. சூப்பராக இருக்குது வெளியேருந்து பார்க்குறதுக்கு. இந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண எல்லா பொருளுமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குன்ட்டு பாருங்கள். ஓப்பனாக வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த கெனால், சின்ன கெனால் இது, சாரி கெனான். ஓகே, இது பாருங்கள் ட்ரெஸ்ஸு, ஆர்மர் ட்ரெஸ் குட்டி எவ்வளோ எல்லாமே இரும்பு. இது இரும்பு சங்கிலி பாரு. 1724 AD. சண்டை போகிற இதுக்கு போகிறது அது கூட டிசைன். இது நான் அவ்வளோ பெரிய கோடரி வச்சு என்ன பண்ணுவாங்க? கன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1752 இது 1675 ஃபுல்லாக எவ்வளோ பெரிய கன்று பாருங்கள். இந்த கத்திலெலாம் அடித்தா ஆள் 2ஆக போயிடுவாங்க. அவ்வளோ பெருசு இருக்குது பாரு. இல்லை இது என்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக கத்தி இருக்குது. ஆமாம், இது பாரு கெனான் பால். அந்த இதில் போடுவாங்கள்ல மெஷினில் அம்பு. ராக்கெட்ஸ் பாரு குட்டி. 17th century ராக்கெட்ஸ் எதாவது செஞ்சு வச்சுருக்காங்க. கன் பவுடர் டெஸ்டிங் மிஷின். இதில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க பாரு கன் பவுடர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டைம் பாமா என்னங்கடா 17th century டைம் பாம்பு. பொட்டாசியம் போல இருக்குது. பொட்டாசியம் கல் 1036 AD கட்டியிருக்காங்க. கால் பைரவா டெம்பிள் மாதிரி. இதுதான் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் உள்ளார. அடி என்னது இது? கிரவுண்டு மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த செவர்லேருந்து காட்டுறேன் பாருங்களேன். செவர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். 4 5க்கு மேலே கொஞ்சம் எவ்வளோ பெருசு செவரு கட்டி வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? அந்த குதிரை வண்டியிலையா இல்லை பல்லக்கா இதெல்லாம் தெரியல, யானையிலையோ எதனா சொல்கிறது தூக்கிட்டு போன அந்த ஒரு விஷயங்கள் தான். ட்ரம்ஸு கிழிஞ்சிருக்கு போல இருக்கு. நல்லா இருக்கு பாறேன். ரூம்ஸ் குட்டியெல்லாம் ஆக்சுவலாக இமேஜின் பண்ணி பார்த்தா இது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அவங்க அந்த ப்ரிப்பேர் ஆகிறது, மேக்கப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரமுகியோட ஆயா இருக்குது உள்ளாரவா. வயசாகிடுச்சு அதனால் எதுவும் இது சத்தம் போட முடியாது. அங்கே பாரு, அங்கே உட்காந்துட்டு பார்ப்பாங்க. இங்கே தான் இது குட்டி இந்த கத்தி சண்டை ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் இது. செக்யூரிட்டி 100 rupees. அப்படியே திரும்பி பாருங்க. அப்பா ரூம்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நாட்டியம் ஆடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹிந்தியில். என்னது இது? மேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கு இப்படி. ஓ மை காட். இப்படிதான் சாப்பிடுவாங்க. மர சிலையில செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு. லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைனிங் ஹால் வச்சுருக்காங்க. லேடிஸ் மட்டும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இந்த பக்கம். அப்படியே இங்கேருந்து அப்படியே இப்படி வந்தோம்னா பிரமிப்பாக இருக்குது ஒன்றும் பார்க்கும்போது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி மலை சூழ்ந்து
அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோட்டை. சைனா போக முடியல, கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ராஜஸ்தான் வாங்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலை மேலே அப்படி ஒரு ஸ்டேர்ஸு அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வால் தான். அங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல் வால்ஸ் எல்லாமே. அதுலேயும் எப்படி ஏறி ஏறி இது இங்கே மட்டும் முடியல, அந்த பக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா குட்டி? அந்த அங்கேயும் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வறு மாதிரி அப்படியே எழுப்பி அந்த கோட்டை அப்படியே மேலே அந்த பக்கம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது இங்கே மட்டும் முடியல, அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. பேக் சைடு எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குன்ற மாதிரி சுற்றி இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வியூ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் வரலாம். ராஜஸ்தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே மட்டும் கிடையாது, எல்லா பிளேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சல்மேர், ஜோத்பூர் ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூ, பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பக்கம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பா இதுதான் ரியல் நம்ம அந்த பொன்னியின் செல்வனில் பார்த்த அந்த ஒரு இது மாதிரியே வந்து கிராண்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பக்கம்லாம் பார்க்குறதுக்கு. அந்த வால்பாறை போய்கிட்டே இருக்கு பாரு அங்கெல்லாம். இதுதான் நான் சொன்னது. இங்கே பாருங்கள் இப்படியே போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகுது, சொன்னல நானே அங்கேயும் போயிட்டுருக்கு பாரு அந்த செவரு. அது ஒரு மலையும் கனெக்டிவிட்டி பாரு, அந்த மலையிலையும் பாரு போகுது பாரு. இப்போ இதே நடந்து போனால் வச்சுக்கோங்க, இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போயிடலாம், அடுத்த மலையிலேருந்து அடுத்த மலை. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாரு. இந்த மலையிலேருந்து இப்படி போகிறதுக்கு கண்டிப்பாக அங்கே தண்ணி வேறு பாரு, குளம் மாதிரி கட்டி வச்சு தண்ணி, கோயில். இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ ஒரு இன்னொரு விஷயம் பார்த்தோம். அப்படியே இங்கே பாருங்களேன், இது இன்னொரு கோட்டை இங்கே ஒன்று இருக்குது. இந்த கோட்டைக்கு நாளைக்கு போகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே அப்படியே அந்த படிக்கட்டுலாம் போது பாருங்க, செவ்வறு அப்படியே கனெக்ட். அதாவது ஒரு மலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. கனெக்டிவிட்டி இல்லாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு வியூ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை சொல்லுங்கள். நான் உங்களை காமிச்சிட்டே இருக்கேன், அது அவ்வளோ அழகாக இருக்கா. அதனால் வந்து என்னால் வந்து அதை எடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோர்ட்டு உள்ளேருந்து பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்குது, உள்ளேருந்து அந்த வெளியே சரௌண்டிங்ஸை பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்குது. சைனா வால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம் போய்கிட்டே இருக்குது. இங்கே மட்டும் மாட்டிக்கிட்டோம் ஒரு நாள் நைட்டில், ரொம்ப கஷ்டம் வெளியே வர்றது. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள், ஒர்த் த விசிட். இன்னொரு கீழே ஒன்று காமிச்சா இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு வந்து நாளைக்கு போகிறோம். அது என்னென்னு ஃபஸ்ட்டு இங்கே கேட்கணும், அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழேருந்து பார்க்கும்போது நமக்கு ஃபோர்ட் பேர் தெரிஞ்சிடும், இங்கே மேலேருந்து பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டான வியூவிங் ஆங்கிள் இருக்குல்ல, அது போய் பார்க்கலாம். இவங்க பாரு இப்போ தான் போகிறாங்க, போனோன்னே டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. நம்ம அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல கீழே அந்த மலைக்கு நடுவில், அதுதான் கீழே இருக்கிறது அம்பர் ஃபோர்ட்டான். அந்த அம்பர் ஃபோர்ட்டு அம்பர் பேலஸு. இது மேலே இருக்கிறது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து அது மாட்டிக்கிச்சா, பின்னாடி வரான். இப்போ நாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு, இது ரெஜிமெண்ட்டு, அந்த ஆயுத கிடங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆயுத கிடங்கு. ஆமாம், இது இங்கேயும் வந்து எப்படி கட்டி வச்சுருக்காங்க. கீழே ஃபோர்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து சுரங்கப்பாதை இருக்காமா குட்டி, அந்த படிக்கட்டில் கீழே இறங்குறதுக்கு. அதுக்கு தான் பாரு இவங்கெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. 8:30 வரைக்கும் அங்கே வந்து அலோடும். இப்போ பாரு கெனான் ஃபவுண்ட்ரின்னு இருக்குது, பஜ்ராங் வேன் கெனான். மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் வச்சுருக்காங்க. எப்பா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதுதான் அந்த படிக்கட்டு போகிற வழி. செமல படிக்கட்டு போகிற வழி பாரு. வைக்கிறதுக்கு கன்று, ஆர்ச்சரி வைக்கிறதுக்கு இந்த பக்கம் கீழேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து அங்கேயே மடக்கி அங்கேயே கொண்டுருவாங்க. நம்ம பைக் வந்து இங்கே தாங்க இருக்குது, அதனால தான் நான் வந்து ரிட்டர்ன் போகணுன்னு பார்க்குறேன். இல்லைனா இந்த பக்கம் கீழே இறங்கிக்கலாம். இது என்னமோ வச்சுருக்காங்க. இது ஃபார் கெனான் த ட்ரில்லிங் காம்ப்ளெக்ஸ். இந்த ஃபோட்டோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு தான். ஏன்னா இந்த டைமுக்கு மேலே நமக்கு மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து ஓப்பன் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் காலையிலேருந்தே சுற்றிட்டு இருக்கோமா,
அதனால் மேடம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க.